எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுங்க. இந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே தளைஞ்சிருந்ததுங்க. சரி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு க்ளீன் பண்ணி விட்டேங்க. இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம், மோடமாக தானே இருக்குது அப்படின்ட்டு வந்தால் கரெக்டாக வேலை செய்யவே வெயில் வந்துருச்சுங்க. இதையெல்லாம் வாரம் க்ளீன் பண்ணி விட்டுறணுங்க, இல்லாட்டி நிறைய தளைஞ்சிருங்க. இப்போ நான் 2 வாரமாக க்ளீன் பண்ணாமல் விட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தளைஞ்சி வந்துருச்சுன்னு. இது நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா இங்கே பூச்சியெல்லாம் ஏதாவது படுத்திருந்தா கூட நமக்கு தெரியாதுங்க. மண் ஈரமாக இருந்தால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மண் கொஞ்சம் காஞ்சிருந்தால் தாங்க கஷ்டம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கையவே அறுத்துருங்க. இந்த களை செடிகள்லாம் எடுத்து விட்டாதாங்க நமக்கு செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வருங்க. இந்த சோம்பு செடியில் நான் நிறைய சோம்பு இருந்ததுங்க, எல்லாம் பறிச்சாச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் இதில் வந்து காய் எதுவும் வைக்காது, இந்த செடியை கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சைடுக்கெல்லாம் நிறையா வந்து அதில் நிறைய பூ வச்சுருக்குதுங்க. வேறுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த பூவை தொடரப்பவே நமக்கு அந்த சோம்போட வாசம் வந்து நல்லா தெரியுதுங்க. இந்த புல்லெல்லாம் இந்த தண்ணி பாயிற இடத்துலையே நிறைய இருந்ததுங்க. இதே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த கிணற்றடி பூண்டு செடி வந்து நிறைய தளைஞ்சிருந்ததுங்க. பாருங்க எவ்வளோ தளைஞ்சிருக்குதுன்னு. நமக்கு ஏதாவது வெட்டுக்காயமெல்லாம் ஏற்பட்டதுன்னா இந்த இலையை கசக்கி வச்சோம்னாலே போதுங்க, ரத்தம் வந்து டக்குன்னு நின்றுங்க. அதே மாதிரி புண்ணும் சீக்கிரமாக ஆறிடுங்க. இந்த செம்பருத்தி செடியிலையும் அந்த கீழே சைடு கிளையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. அப்போ தாங்க செடி வந்து நல்லா மேல் நோக்கி தளைஞ்சு வருங்க. இல்லாட்டி கீழேயுமே நமக்கு ரொம்ப அடர்ந்து காணப்படுங்க, நல்லா பொதராட்டம் ஆயிருங்க. அதனால் இதையுமே கீழ்ப்பக்கமாக இருக்கிற இந்த சைடு கிளைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. எங்கள் வீட்டில் இந்த பெருக்கான் தலை தாங்க ஒரு பெரும் தொல்லை. பாருங்கள் செடியை சுற்றி எப்படி பறிச்சு வச்சுருக்குதுன்னு. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வேறவே கட் பண்ணி வீசிடுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்